பைக் டாக்ஸி டெஃபினட்டாக வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக தான் சார் இருக்குது. பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஒன்று காஸ்ட் எஃபெக்டிவ், ரெண்டாவது டைம் எஃபெக்டிவ், ரெண்டாவது ஆப்பில் இருக்கிறதுனால தே ஆர் நாட் டூயிங் மிஸ்யூஸ். அதனால் இட்ஸ் குட் ஃபார் பீப்புள் தான். நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸியாக நம்ம உடனே வந்து புக் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு உடனே நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு கம்மியான ரேட்டில் போகிற மாதிரி இருக்குது. இங்கே நம்ம இருக்கிற டிராஃபிக் கன்ஜெஷனில் ஆட்டோ கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ் பேருக்குலாம் பைக் டாக்ஸி தான் பெஸ்ட்டு. பைக் டாக்ஸி கண்டிப்பாக வேணும். ஸோ என்னென்னலாம் யூஸ் ஆகுது ப்ரோ பைக் டாக்ஸி? இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி வில் யூஸ். அண்ட் தென் நம்மளுக்கு இன்கேஸ் எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் பர்பஸ் வர சில நிறைய மழை இருக்கும். ஸோ மழைன்ற பட்சத்தில் வந்துட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஓன் பைக்கை நாங்கள் வீட்டில் விட்டுட்டு கூட இஃப் இன் கேஸ் ஆஃப் எனி லேட் அண்ட் ஆல்சோ அட் த டைம் நாங்கள் வந்துட்டு பைக் புக் பண்ணிட்டு கூட வில் யூஸ். பைக் டாக்ஸி வேணாம் ப்ரோ. வேணாம். ஆமாம் ப்ரோ. ஏன் ப்ரோ? எவ்வளோ பேர் ஆட்டோக்காரங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கார் எடுத்துகிட்டு சொந்தமாக ஓன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து வண்டியில் ஏறி போகும்போதும் சில பேர் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம போகிறப்ப ஏதாவது இன்சிடென்ட் நடக்கலாம்ல. இப்போ பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேபிடோ பையன் தான் அந்த இஷ்யூ ஆச்சுல்ல. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். என்னை பொறுத்த வரைக்கும் ரேபிடோ, ஓலா அதெல்லாம் தேவையில்லை தான் ப்ரோ.